கடற்படை அதிகாரியின் வாய்ப்பை தட்டிப் பறித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் மகன் விசாரணைக்கு அழைப்பு. தமிழக மீனவர்களின் மீன்பிடி தடைக்காலம் நிறைவு. தமிழக முதலமைச்சர் விஜயிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் செயல் மனிதாபிமானமற்றது. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆசிரியர் அதிபர்களுக்குள்ள சம்பளம் உயர்வு. உடனடி தீர்வு தருமாறு ஜோசப் ஸ்டாலின் கோரிக்கை. மீள்குடியேற்ற கோரி யாழில் போராட்டம். ஒன்று திரண்ட மக்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் அழைக்கப்பட்டுள்ளார் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த கடற்படை அதிகாரிக்கு கிடைத்த வாய்ப்பிற்கு பதிலாக யோஷித்த ராஜபக்ஷ பயிற்சிக்காக இங்கிலாந்துக்கு அழைத்து செல்லப்பட்ட விதம் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், சிலவேளை இது மீண்டும் நிகழலாம். யோஷித்த ராஜபக்ஷ லஞ்ச ஆணைக்குழுவினால் அழைக்கப்பட்டுள்ளார். அவர் பயிற்சி பெறுவதற்காக இங்கிலாந்து சென்ற விதம் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. அனுராதபுரத்தில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த கடற்படை அதிகாரிக்கு வாய்ப்பு கிடைத்திருந்த போது யோஷித்த ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் என்ற காரணத்தினால் அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒருவேளை விமல் வீரவங்சவும் கம்மன் பிளவும் இதனை கூட ஒரு போர் வீர வேட்டை என்று அழைக்கலாம். ஆனால் இந்த நடவடிக்கை ஒரு போர் வீரனை வேட்டையாடுவதா இல்லையா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவுடன் தமிழக மீனவர்களின் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைகிறது. நேற்று நள்ளிரவிற்கு பின்பு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லும் போது சீ ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பிற்குள் வர வேண்டாம். எமது கடல் வளத்தினை தடை செய்யப்பட்ட இழுவைமடி வலைகள் மூலம் அழிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் பிரதிநிதி அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். புதிய தமிழக முதலமைச்சர் பதவியேற்றதன் பின்னர் நடைமுறைக்கு வருகின்ற முதலாவது மீன்பிடி தடைக்கால தளர்வு என்பதால் இனி வருங்காலத்தினை பொறுத்திருந்து அவதானிக்க வேண்டும் என்பதுடன் முதல்வரும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் செயல் மனிதாபிமானமற்ற செயல். அப்பாவி மக்கள் தேவாலயங்களில் சென்றவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். இதை செய்த சூத்திரதாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்தார். திருகோணமலையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஊடகவியலாளர் ஒருவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த பதிலை வழங்கியிருந்தார். ஆசிரியர் அதிபர்களுக்குள்ள சம்பள உயர்வு, பதவி உயர்வு என பல முரண்பாடுகள் காணப்படுகின்றன. இதனை அரசாங்கம் உடனடியாக தீர்க்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வலிவடக்கு பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு இன்றுடன் 36 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் தம்மை மீள்குடியேற்ற கோரி இன்றைய தினம் திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகம் முன்பாகவும் பலாலி சந்திக்கு அருகிலும் போராட்டங்களை முன்னெடுத்தனர். உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி வலிவடக்கு பிரதேச மக்கள் அப்பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை ஜூன் 15ஆம் தேதி அப்பகுதி மக்கள் வெளியேற்றப்பட்டு 36 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலும் அப்பகுதி மக்கள் இன்னமும் மீள்குடியேற அனுமதிக்காது அப்பகுதி மக்களின் காணிகளில் ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர். இந்நிலையில் தமது காணிகளில் இருந்து ராணுவத்தினரை வெளியேற்றி தம்மை தமது சொந்த இடங்களில் மீள்குடியேற அனுமதிக்க வேண்டும் என யாழ் மாவட்ட செயலகம் முன்பாகவும் பலாலி சந்திக்கு அருகிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன.